வணக்கம். நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள திரு உத்தரகோசமங்கை சிவன் தலம். உலகின் முதலாக கட்டப்பட்ட சிவனுக்காக கட்டப்பட்ட முதல் கோயில் அப்படின்னு சொல்லப்படுது. இது கோயில் கோபுரம் அதை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். மிக பழமையான கோபுரமாக இருக்குது. உள்ளே போகும்போது சிதிலமடைஞ்சுலாம் காணப்படுது. அவ்வளவு பழமை வாய்ந்த கோயிலாக இருக்குது. கோயிலுக்கு உள்ள குளம் பக்கத்தில் வந்துட்டு மாணிக்க வாசகர் பாடப்பட்ட தலமாக இருக்கிறதுனால அவருக்குன்னு தனி சன்னதி இருக்குது. இதுக்கு அருகில் நம்ம பார்க்குறோம் அருள்மிகு மங்களநாத சுவாமி திருக்கோயில் திரு உத்தரகோசமங்கை. சமீபமாக கோயிலில் வந்துட்டு திருப்பணி நடந்துக்கிட்டு இருக்கு. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடந்தபோது இங்கு விழா எடுக்கப்பட்டது. இப்போ நம்ம பார்க்குறது இந்த கோயிலை நிறுவிய ராஜ சேதுபதி அவர்களுடைய உருவம். அடுத்து நம்ம பார்க்குறது 63 நாயன்மார்கள் ஒரே நேர்கோட்டில் வச்சுருக்காங்க. இதில் உள்ள சிறப்பு ஒவ்வொருத்தரும் எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த சுவத்தில் வந்துக்கிட்டு பதிச்சிருக்காங்க. அதை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். 63 நாயன்மார்களுடைய பெயர்களும் அவர்கள் பிறந்த நட்சத்திரம் எல்லாம் பதிச்சிருக்காங்க. தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாம் இப்போ பார்க்குறது உலக பிரசித்தி பெற்ற மரகத லிங்கம் தாளான நடராஜர். ஆருத்ர தரிசனம்னு சொல்லக்கூடிய நாட்டில் மட்டும்தான் இது நம்மளுக்கு பார்வைக்கு வெளியில் காட்டுவாங்க. மற்ற நாட்களில் சந்தன காப்பு பூசி அது மக்களின் பார்வைக்காக வச்சுருப்பாங்க. அந்த சன்னதி மிக பழமையான சன்னதியாக இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்குறது திரு அருள்மிகு பாம்பன் சுவாமிகள் அவர்கள் இந்த கோயிலில் முருகனுக்குன்னு சுப்பிரமணியர் வள்ளி தேவயானையுடன் இருக்கக்கூடிய ஒரு சன்னதி. அங்கு அவர் முருகனை பற்றி போற்றி பாடிய ஒரு பாடல் வரிகள் அங்கு இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது கலசரலிங்கம் ஈஸ்வரர் அப்படிங்கிற சன்னதி. இந்த கோயிலோட தலை விருட்சம் பார்த்திங்கன்னா எழுந்த மரம். ஒரு தடவை நீங்களும் போய் பார்த்துட்டு வாங்க.